காலை வணக்கம் காய்ஸ். அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி ஒரு சில விஷயம் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். இந்த வீடியோங்கெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்துட்டு அடுத்த வீடியோ போடுன்னு சொல்கிறீங்க. இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நான் ஈப்போலேருந்து பங்கூரில் வந்து தங்கிக்கிட்டு ஃபுல்லாக இங்கே ஷூட் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிறேன் தனியாக. என் ஃபேமிலி பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு ஈப்போவில் இருக்குங்க. இன்றைக்கி என் மாமனுக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் கூட நேற்று 30ஆம் தேதி நான் போகல. ஸோ ஏன்னா திருவிழாவோட எபிசோட்டை வந்து ஷூட் பண்ணி முடிக்கணும்னு. சில சமயம் அந்த மாதிரி போகிறது ஹோம் சிக்காக இருக்குது. பட் இருந்தாலும் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு 100% கொடுக்கணும்னு நினைக்கிறவன் நான். நடுவில் எதையுமே மண்டையில் போட்டுக்க மாட்டேன். பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் கொஞ்சம் ஏறிச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் என்னோடய டார்கெட்டு. இன்னொன்று ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் மலேசியா பூரா சுற்றுறேன், அங்கே சுற்றுறேன், இங்கே சுற்றுறேன், நிறைய பேரை பார்க்குறேன், எல்லோரையும் வீடியோ எடுப்பேன். பழைய வீடியோங்களில் சில பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஆளுங்கள்லாம் பூலி பண்ணுறீங்க அப்படின்னு. காளிப்பாவை வந்து பூலி பண்ணாதீங்க, அவர் பயங்கரமாக, அவர் ஒரு மகா மனிதன் அப்படி இப்படின்னு. பங்கோருக்கு வந்தவங்க, இது வந்து பங்கோருக்கு வந்தவங்க, பங்கோர் ஆளுங்களை பற்றி தெரிஞ்சவங்க முடிஞ்சால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். பங்கோருக்கு வந்து பங்கோர் ஆளுங்களை மீட் பண்ணி பங்கோர் ஆளுங்கிட்ட பேசினவங்களை மீட் பண்ணுங்கள். பங்கோர் ஆளுங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. இங்கே என்னன்னா, இந்த சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் இங்கே வாழ்கிறாங்க. அன்னாடிக்கும் அவங்க மூஞ்சி தான் பார்ப்போம், அவங்க கூட தான் இருப்போம், அவங்க கூட தான் உட்காருவோம். கூட்டாளி அப்படின்னு இல்லை, எல்லாருமே மாமன் மச்சான் சொந்தம் அந்த மாதிரி தான் இங்கே வந்துட்டு முக்கால்வாசி அந்த மாதிரி தான். ஸோ பங்கூரில் உள்ள ஆளுங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்குது. அவங்களோட பேசுகிற விதம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஓகேவா, இது வேற ஒரு சத்தம்லாம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ அந்த ரஃப்னஸ் வந்துட்டு வெளியே உள்ள ஆளுங்க பார்க்கும் போது அது வந்து கேட்கறதுக்கு வந்துட்டு என்னமோ ஒரு ரூடாக பேசுகிற மாதிரி இருக்கும். பிரதர், உங்களோட மெசேஜ் பார்த்தேன், உங்களோட ரிவ்யூ 3 வாட்டி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க. புது முடியெல்லாம் முளையுது அப்படின்னும் பார்த்தேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸு. கண்டினியூஸாக பாய்ங்க, முடி முளையும். பாய்க்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்றது வந்து நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பாய்ச்சிக்கிட்டே இருந்தா பெட்ரு. பாய்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க முடியலாம. ஸோ என்ன சொல்றது, ஓகேவா? அது வந்து ரூட் இல்லை, யாரையும் வந்துட்டு பூலிலாம் பண்ணலை. இங்கே பூலிலாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு இடம்லாம் இல்லை, அந்த மாதிரி ஆளும் இல்லை. நாங்கள் இங்கே உள்ள ஸ்டைல் அப்படி, ஓகேவா? இங்கே உள்ள ஸ்டைல் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிறது வந்து அந்த மாதிரி தான். காளிப்பா வந்து நான் ஏன் இந்த வீடியோவில் வந்துட்டு அவரை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணனா, காளிப்பாவுக்கு வந்துட்டு 6 பிள்ளைங்க. அவர் போட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இப்படி இருக்கிறாரு. ஃபைனான்ஷியலி கொஞ்சம் டைட்டாக இருக்குது அவருக்கு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, சரி கூட வாடா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலாம் செஞ்சு அவரோட மூஞ்சி கொஞ்சம் நோனா இருந்துச்சுன்னா, அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா மக்களுக்கு, அவர் அதுலேருந்து வந்துட்டு கொஞ்சம் இன்கம் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஆன்லைன் ஸ்டோர் திறக்கலாம் அவனுக்கு. இப்போ அடுத்த பிளான் வந்து அவருக்கு ஆன்லைன் ஸ்டோர் திறந்து அவரோட ஸ்டோரில் கொஞ்சம் ஜாமான்லாம் போட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு செட்டப் பண்ணி கொடுக்கறது தான். அந்த பேசுகிற விதம் வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறது வந்து அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. பட் அதுக்கு பின்னால் நிறையா விஷயம் இருக்குது. பூலி பண்ணுற ஒரு கேரக்டரை வந்துட்டு ஆளுங்க யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ இது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் செய்கிறோம். புனித, நான், அல்ஃபான்சோ எல்லாமே இது பண்ணி தான் செய்கிறோம், ஒரு நல்ல காஸ்க்காக. ஸோ ஆளுங்க வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேவா? ரைட்டா? ஓகே, காளிப்பா வராரு. அவருக்கு தெரியாது இதுக்கு முந்தி நான் வீடியோவில் என்ன பேசினேன்னு. அவர்கிட்ட கேட்போம், ஓகேவா? காளிப்பாங்க வா. ஏன் இவ்வளோ நேரம் உனக்கு குளிக்கிறதுக்கு? ஓ சரி, ஒரு 2-3 கேள்வி டக்குன்னு பதில் சொல்லணும். ரொம்ப ஆழமாக யோசிக்க வேணாம்.
இந்த வீடியோலாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உனக்கு எப்படி இருக்கு? இப்போ உன்னோட என்ன மாற்றம் இருக்கு? ரொம்ப மாற்றம். நேற்று கூட கோயிலில் வந்து வேகமா பேசுற. நேற்று ஒரு கோயிலில் எல்லாம் பேசினா எல்லாம் என்னை பற்றி தான் பேசியிருந்தாங்க. ஆமாவா? என்ன சொல்றாங்க? இல்லை ரொம்ப செலிபிரிட்டியா ஆ செலிபிரிட்டி ஆகிட்டான், ஆ யாரோ ஃபோன் அடிக்க அதெல்லாம் போடுறோம் போய் காலிப்பா வந்து இந்த வீடியோ கோமனை பார்த்துட்டு எல்லாம் காலிப்பான்னு ஆ யாரும் என்னை பார்த்து இதாக பேசணும் காலிப்பா முன்னேறி வரான். ஆமாவா? சரி, கை கொடுத்து வாழ்த்துலாம் சொன்னாங்க. அப்படின்னா நீ ஃபேமஸ் ஆயிட்ட ஒரு அளவு. இப்போதைக்கு தெரியல, ஒரு அளவு. ஓகே. இதை வச்சு அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்குறேன். என்ன பிளான்? நம்ம என்ன பிளான் பண்ணோம்? அடுத்த பிளான்னா நம்ம இன்னும் ஒரு இந்த கேம்பிங் போகிறதுக்கு பிளான் பண்ணோம். இல்லை உனக்கு இதை வச்சு நீ இன்கம் தேடுறதுன்னா என்ன பிளான் பண்ணியிருக்கோம்? நெத்திலி பிஸ்னஸ் திறக்கலான்னு. ஸோ அது அடுத்து செய்யலாம். ஆமாம். சரி, இப்போ நம்ம பேசுகிறோம் பங்கூரில் ஆமாம். ரொம்ப கிராஸாக பேசுகிறோம்ல, டேய் போடா அகுடான்னு. கூட்டாளி அது நார்மலாக பேசுறது தானே பங்கூரில், அது நார்மலாக பேசுகிறோம். வெளியே அந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ ஆளுங்க வந்துட்டு ஓ புனிதன் நானுலாம் உனைய பூலி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா நாங்கள் பூலி பண்ணுறோமா உனைய? இல்லை அது சின்ன வயசுல இப்படிதான் பேட்ட பண்ணிக்கிறீங்க. என்ன அது பூலி? அது கூட்டாளி பூலி சொல்லுவாங்க. ஆனால் உனைய அந்த மாதிரி பண்ணலன்னா நீ எங்களை வச்சு ஓட்டி விட்டுருவ. நீ குணானனை புலி பண்ணுறது ஆளுங்களுக்கு தெரில. ஆனால் அவரு கேட்குற கேள்வி பச்சா. ஸோ அதான் இப்போ வந்துட்டு என்னன்னா, நம்ம பேசுகிற விதம் வந்து ஆளுங்க வந்து யூடியூப்பில் வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி போடுவாங்க. கேமராமேனுக்கு வந்துட்டு ஹாய் வணக்கம், நீங்கள் வந்து இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆமாம். நம்ம வந்து அந்த மாதிரி பேசலை. நம்ம வந்துட்டு நம்ம எப்படி இருக்குமோ அதை தான் போடுறோம். அதை ஒரிஜினலாக போடுறோம். ரைட்டா? எப்படி எடுக்கிறோமோ அப்படியே தான் போடுறோம். ஆமாம். ஸோ அதை வந்து வெளியே ஆளுங்க தடவை பார்க்கும்போது அவங்களால ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ரோவா இருக்குல்ல, ரோனா தெரியுமா? மீன் சமைக்காமல் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆமாம், பச்சையாக இருக்கும். அது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட பழகிட்டா ஜப்பாங்க சாப்பிட்றானுங்க பேர். அந்த மாதிரி தான் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணி மியூசிக்லாம் போட்டால் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அதை வந்து பச்சையாக கொடுத்தாக்கா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நாளாக தான் பழகும். ரைட்டா? ஸோ இது வந்து நான் ஏன் வந்து இந்த ஓப்பனிங்கில் இதையே சொல்கிறேன்னா, சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ஓ அவனை வந்து கச்சோ பண்ணாதீங்க, அவர் பயங்கரமான ஆள், காளிப்பா வந்து கிரேட் மேன், அவரை வந்து நோண்ட. காளிப்பாவோ நாங்களும் இப்படி தான் நாங்கள் பேசிக்குவோம். அந்த மாதிரி பேசுகிறத காளிப்பா நிப்பாட்டினானா நாங்கள் அந்த மாதிரி அவன்கிட்ட பேசுறது நிப்பாட்டணும்னா அதுக்கு மேலே நாங்கள் காளிப்பாக்கிட்ட பேசுறது இல்லை, அவனை ஒதுக்கி வச்சாச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? ஞாபகம் இருக்கா? புனிதவனி அண்ணன் கூப்பிட்டுக்கிட்டது. அப்புறம் என்ன சொன்னேன்? இதுக்கு மேலே அண்ணன் ஐயோ அது பழைய கதை. தயவு செஞ்சு அண்ணன்லாம் கூப்பிடாதீங்கடா, பயமா இருக்கு. அண்ணன் கூப்பிட்டு என்ன ஐசமா அண்ணன் கூப்பிடுறாங்க. ஆஹா ஏதோ உள்கூத்து அழகா சாப்பாடுலாம் கொடுத்து மேசையை போட்டு பாட்டு பாடினான்ல, மறக்க மாட்டேன். ஸோ எங்களோட நட்பு வந்து அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் எல்லாரும். ஆல்ஃபான்ஸோ குணான எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக பேசுவாங்க. ஸோ பங்கோர் ஆளை பற்றி தெரிஞ்சவங்க, உங்களுக்கு இங்கே உள்ளவங்கள்ட்ட பேசிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உள்ள எபிசோடை பற்றி சொல்லிடுறேன். பார்க்க போனால் ஐயா கோயிலோட வீடியோ தான் கண்டினியூ பண்ண வேண்டியது. ஆனால் வந்துட்டு காலையில் வந்துட்டு நேற்று காலையில் வந்து நம்ம அந்த தேன்கடல் மீனவன் கடலுக்கு வாங்கினேன் என் கூடன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4:30 மணிக்கு ஏந்திரிச்சு தான் நான் வந்துட்டு கோயிலுக்கு போனேன். கடலுக்கு போனேன். கடலுக்கு போயிட்டு அது பண்ணி இது பண்ண எனக்கு அப்புறம் கோயிலோட இதெல்லாம் கண்டினியூ பண்ணேன். ராத்திரி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, வெள்ளனையாக தூங்கிட்டேன். காளிப்பா வந்து கடலுக்கு போயிட்டு வந்தார் நேற்று. 20 வக்கலரா 16 வக்கல் மீன் நிறையா பட்டுச்சு. ஏன்னா கடல் காற்றா இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வெள்ளனையாக தூங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி இப்போ காலையில் ஏந்திரிச்சு இதோட கோயிலோட கண்டென்ட் நான் போட போகிறேன். போயிட்டு மீன் அன்றைக்கி இது பிடிச்ச மீன் ஐஸில் இருக்க ஆயா கொடுக்கணும். அது கொடுத்துட்டு போட்டுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போட்டு கிடா வெட்டி காலையில் 5 ஆச்சு வீட்டுக்கு வரது. நான் பார்த்தேன் வீடியோவை. பிளாஸ்டிக் பை போட்டுக்கிட்டு இருந்தது தானே? ஆமாம். ஆமாம் 2 வருஷம் விட்டு போட்டேன், தெரிச்சு போய். ஓகே, இப்போ ஐயா கோயிலோட ஆடு எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ சமைக்க ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, 8 சாமி 8 மணிக்கு வாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டேன். யார் யாருக்கு அந்த தாட் இருந்துச்சோ நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகே, வணக்கம் காய்ஸ். மணி 5:05 விடிய காலையில். நிம்மதியாக தூங்கிட்டு இருந்திருப்பேன்.
நம்ம தென்கடல் மீனவன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு அண்ணன் நாளைக்கு நாங்கள் செக் அவுட் பண்ணுறோம், நீங்கள் கூட வாங்க, காலையிலே ஒரு எபிசோட் பண்ணுவோம், நான் போய் பார்க்க போகிறேன், விடிய காலையில் போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாரு. ஸோ நானும் ஓகே சொல்லிட்டேன். இன்றைக்கி என்னென்னா, காலையில் வந்து ஐயா கோயில் திருவிழாவோட எபிசோட் வேறு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வேறு நான் கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ என்ன பிளான்னா, இன்றைக்கி ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் ஃபுல்லாக நெத்திலி போட்டில் இருப்பேன். முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அதோட கோயில் கழுவுற வேலை வரும், அதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு திருவிழா. இன்றைக்கி மத்தியானம் 7 மணிக்கு மேலே கோயில் திருவிழா நடக்கும். ஸோ அதை கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? இந்த எபிசோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன பிளானு? என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? அதான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு வந்திருக்கோம் போட்டுக்கு, இப்போதான் கிளம்புறோம் அப்படின்னா சொல்லிடலாம்ல. பண்ணிடலாம். ஸோ அங்கே போயிட்டு எடுத்துட்டு இது அப்படியே தூக்கி இப்படி போட்டுக்கலாம். ரைட்டு. இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா, அந்த ஓப்பனிங் ஷாட் எடுக்க போகிறாராம் அவர், இன்ட்ரோ. ஆனால் இப்போ வெளிச்சம் பத்தில் அது அப்புறமேல எடுப்போம், அப்புறம் எடுத்து இங்கே கட் பண்ணி போட்டுக்குவோன்னு சொல்லிட்டு ஒரு ஆழமான டிஸ்கஷனில் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு எந்த மணிக்கு இருட்டில் எடுத்தா கூட ஓகே தான். 5 மணி விடிய காலையில் ஓகே தான். நெத்திலி தம்பி கொஞ்சம் வேற சேனல்ல இருக்கிறாரு. இல்ல கைஸ், நம்ம அண்ணனோட பாட்டை கேட்டதுல இருந்து அப்படி மாறிடுச்சு. வேற பங்கூர் ராஜாவா? பாடுங்க. பங்கூர் ராஜா நானா வஞ்சரம், படகுல வஞ்சர மீனா, படகு அந்த வஞ்சரம் தான் ரைட்டா தூக்கல. நேத்து நம்ம ஒரு பாட்டு பார்த்தோம்ல, அந்த டேவிட் படத்துல உள்ள பாட்டு. அவரு கைஸ், அவர் வந்து இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்த்துட்டாராம். முடியல, தாங்க முடியல, எங்கிட்டு பார்த்தாலும் ஃபைனல் டெஸ்டினேஷன், ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படித்தாண்டா இருக்கு. பிடிக்கி விழுந்து அவர் நஞ்சிருவேன். ஆக்சுவலி காளிப்பா மேல ஒரு வாட்டி விழுந்துச்சு தெரியுமா? இதுவா? உளுந்து மண்டெல்லாம் உடஞ்சி ரொம்ப வேடா இருந்தான். ஒரு வாட்டி காளிப்பா உடஞ்சிருச்சு, அது உடஞ்சி விழுந்துச்சு அவன் மேல. இது நேத்து வீடியோ பார்த்தேன், ராகால வீடியோ போட்டுருக்காங்க. வந்தாங்களோ? ஆமா ஆமா, வந்துட்டு சுத்தணும். நாங்க சொன்ன இந்த கேரக்டர் கூட்டு போங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுன்னு. நல்லா வந்திருக்கு வீடியோ பார்த்தேன். நான் யூடியூப் இன்னும் பார்க்கல, டிக்டாக்ல பார்த்தேன். யூடியூப்ல நேத்து பார்த்தேன். ஓகே, மேலே ஏறுவோமா? ஓகே, மேலே வந்துட்டோம். கேப்டனு போட்டு எடுத்துட்டாரு. லைட் உங்க மூஞ்சி கடிங்க. அழகுப்பா, அழகு. ஓகே கைஸ், நீங்க வந்து நம்ம அண்ணனோட கோஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்க தான் ரியல் கோஸ்ட். பார்க்க போறீங்களா? இடம் இருக்குங்க. ரியல் கோஸ்ட் பார்க்க போறீங்களா? ரியல் கோஸ்ட் காணுங்க இருக்கு, பார்க்க போறீங்களா? நீங்க ராத்திரி தங்குறீங்களா? இல்ல, நான் கிளம்புறோம். இல்ல நான் காட்டியிருக்கலாம். அதான் நீங்க கோயில் அங்க தொடங்கிட்டாங்களா? கோயில் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க தங்கி இருந்தீங்கன்னா ரியல் கோர்ஸ் எடுத்து கூட்டு போயிருப்பேன். பார்க்கலாம். என்னோட ஒய்ஃபை லவ் பண்றது டைம்ல வந்து எப்பவுமே நைட் டைம் வந்து ஃபோன் பேசுறதுக்கு மேலே போய் இப்படி படுத்துருப்போம். நான் எப்படின்னா மொட்டை மாடல எப்போ படுத்து எடுத்து நைட்டு ஒரு 12-1 மணி வரை உட்காந்து பேசிட்டு இருக்கிறது. அப்போ அதே மாதிரி தான் ஒரு நாள் மேலே போய் படுத்திருக்கேன். ஒரு உடஞ்ச கட்டில் இருக்கும், அதில் தான் அப்படி சாஞ்சி படுத்திருப்பேன். அப்போ என்ன திடீர்னு வந்து ஒரு இருக்கும், ஒரு 11:30 12 அந்த டைம்ல இருக்கும். சட்டனா ஒன்று அது இப்படி ஒரு ஒயிட்டா அப்படி ஒன்று கிராஸ் பண்ணிச்சு. அப்போ அங்கே ஏதாவது துணியாவது காய போட்டு இருந்துருக்கணும், அப்படி எதுவுமே இல்லை. அப்போ நான் இப்போ எங்கள் அம்மா கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், அம்மா வந்தீங்களா அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னாங்க. அப்போ என்னதான் அப்படி போச்சுன்ட்டு எனக்கு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஒயிட்டா என்ன போச்சு அப்படின்னு. ஆனால் அது ஏஐ அப்படின்லாம் நான் சொல்ல வரல, ஏதோ வெள்ளையா போச்சு, ஏதோ ஒன்று போச்சு. ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல. ஏதாவது துணியாக கிடந்துச்சுன்னா சரி துணின்னு சொல்லலாம், அப்படியும் இல்லை. ஆனால் நான் என்னதை ஒயிட்டா நான் பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு டவுட்டு.
அப்படி சொல்லும்போது நான் இந்த புள்ள இருக்குதா? ரைட் ரைட் ரைட். அது அன்னைக்கு எடுத்த மாதிரி ஒரு ஓட்டம். அதுக்கப்புறம் மேல போக மாட்டேனே, மேல பேச மாட்டேனே. அப்புறம் படியில இருந்து, ஆனா படியில இருந்து அதே மாதிரியே போன் பேசிட்டு இருக்கேன். எப்படின்னா அந்த படியில ஒரு ஆள் டக்குன்னு இறங்கி வர்ற மாதிரியே ஒரு சவுண்ட். ஆமா, நான் மறுபடியும் வீட்டுக்குள்ள ஓடிட்டேன். இது வேற இன்னொரு நாள் நடந்தது. அப்பாங்க என்னமோ இருக்குது ஏதோ. பட் நான் ரொம்ப ரொம்ப பயந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து, நாங்க ஒரு அந்த கொரோனா டைம்ல வந்து ஒரு வீடியோ பண்றோம். அந்த டைம்ல தான் இந்த கோஸ்ட் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அதை பார்த்து நாங்க இதை சும்மா ஃபேக்கு அப்படின்ற மாதிரி அதை இது பண்றதுக்காக ஒரு வீடியோ ஒன்று ட்ரை பண்றோம். அவங்க செய்யறதெல்லாம் ஃபேக்கு, நம்ம வந்து நம்ம கரெக்டா காமிக்கிறோம் அப்படின்னு. அப்போ நாங்க பசங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஒரு அவனுக்கு பண்ண அதே மாதிரியே ஒரு பொம்மை மாதிரிலாம் வெட்டி நாங்க அந்த சேர்ல வந்து நூல் எல்லாம் கோத்து போட்டு அவையெல்லாம் நீ அந்த பக்கம் நில்லு அப்படி சொல்லும் போது டக்குன்னு அந்த சேனல் அடி நான் இங்க இருந்து சேர் இழுக்கிறேன் அப்படின்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பையன் ட்ரை பண்றான், அவனுக்கு கரெக்டா அது வரல. அப்ப நாங்க என்ன பண்றோம், இன்னொரு பையன் போய் ட்ரை பண்றான். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு 3-4 பேர் வெளியே நிக்கிறோம். ஒரு பையன் அங்க நிக்கிறான், உள்ள இருந்து அவன் இது பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தங்க வர்ற மாதிரி, யாரோ ஒருத்தங்க ஓடி வர்ற மாதிரி ஒரு சவுண்டு. நாங்க பயந்து எல்லாரும் உள்ள ஓடிட்டோம். அந்த சவுண்ட் எப்படின்னா, எங்களோட அந்த அந்த கதவு இருக்குல்ல, கதவு கிட்ட வரைக்கும் வந்துட்டு போச்சு. அந்த சவுண்ட் கதவு கிட்ட வரைக்கும் வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துல அமைதியாச்சு. அது மேபி என்ன கோயின்சிடென்டா கூட இருக்கலாம், என்னவோ நடந்துச்சு. பட் அது கரெக்டா அதே டைம்ல நடந்தது வந்து ஒரு மாதிரி புல்லரிச்சிட்டு உண்மையாவும் இருக்கலாம். நாங்க அப்படி உள்ள படுத்துட்டோம். அந்த கதவு எப்படின்னா ரொம்ப இழுத்தி லாக் பண்ற கதவு, அப்படிதான் பண்ணணும். அப்போ ஃபாஸ்டா இழுத்து அடைச்சு எல்லாருமே படுத்துட்டோம். அப்ப லைட் ஆஃப் பண்ணணும். இதுதான் அப்படி ஆக்சுவலா மூவி நடக்கிற சீன் மாதிரி இருந்துச்சு. நான் சொல்றேன் அந்த லைட் ஆஃப் பண்றா அப்படின்ட்டு. அவன் எழுப்பி இப்படி லைட்டை இப்படி ஆஃப் பண்ணி இப்படி கையை இப்படி கொண்டு போறான். கதவு மெதுவா திறக்குது. முடிஞ்சு அதோட முடிஞ்சு கதை. இதாண்ட இப்படி இங்க கிடந்தவே அப்படியே சென்டராவே படுத்துட்டேன். எல்லாருக்கும் சென்டர்ல நடுவுல படுத்துட்டேன். பேய் வந்தா மண்ணுக்குள்ள உங்களை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம சென்டராவே நம்மள சென்டராவே அவங்க முடிஞ்ச மட்டும் நம்மள தூக்குவாங்க. ஐயோ அதெல்லாம் விடிய காலம் வரைக்கும் அது காலில் வர அந்த எஃபெக்ட் இருந்துச்சு. நல்லா எனக்கு ஒரு வாட்டி பேயெல்லாம் பார்க்கல. என்ன கதைன்னா, என்னோட எடிட்டர் கார்த்திக்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு பிறந்த நாள். அப்போ வந்து லாக்டவுன், ஆக்சுவல் லாக்டவுன். அந்த 3 மாசம் எல்லாரும் பக்கூர்ல இருக்கோம். அப்ப நம்மளோட டீம் வந்து பிராங்க் ஷோ செய்வோம்ல மிந்தி. ஸோ அதனால அவங்களுக்குள்ளேயே பிராங்க் பண்ணிக்குவானுங்க மாத்தி மாத்தி. அப்ப கார்த்திகை பிறந்த நாளுக்கு பிராங்க் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சுங்க. பண்ணிட்டு ஐடியர் தேடி இருக்கேன், ஐடியர் இல்லை. அப்போ என்கிட்ட வந்துச்சுங்கண்ணே பிராங்க் பண்ண போறோண்ணே எப்படிண்ணே அப்படின்னு சொன்ன. பிராங்க் தானே, சரி ராத்திரி ஓகேன்னு சொல்லிட்டு. என்னன்னா அப்போ வந்துட்டு எங்கேயும் போக முடியாது பாருங்க, அங்கேயே தான் என் வீட்லேயே தான் இருக்கணும். ஸோ வெளியே வந்து கேம்ப் ஃபயர் போடுவோம், பெருசா நெருப்பு போட்டு அங்கே உட்காந்துருப்போம். அன்னைக்கும் ஒரு 1:30 மணி 2 மணி வரைக்கும் உட்காந்துருப்போம். கேம்ப் ஃபயர் போட்டு காஃபி குடிச்சுக்கிட்டு வலை போட்டு மீன் பிடிப்போம் லாக்டவுன்ல. அந்த மீன் வந்துட்டு சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருப்போம். ஸோ நான் பிளான் பண்ணிட்டேன் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், வீட்டில் உள்ள ஒரு பொண்ணோட நைட்டி சட்டையை எடுத்து ஹேங்கரில் மாட்டி ஒரு மரத்தில் வந்துட்டு நரம்பு கொடுத்து கயிறு வீட்டுக்குள்ள அந்த நரம்பை கொடுத்துட்டேன். எங்கள் ஒய்ஃபுக்கிட்டையும் இன்னொரு பொண்ணுக்கிட்டையும் சொல்லிட்டேன். நான் மெசேஜ் பண்ணும்போது இந்த கயிறு இழு அப்படின்னு. ஸோ அந்த நைட்டி அழகா மரத்துக்கிட்ட கட்டி கீழே வச்சுட்டேன். கார்த்திகை கரெக்டாக எங்கே உட்கார வைக்கணுமோ அங்கே உட்கார வச்சுட்டேன். ஸோ கதை ஓடிக்கிட்டு இருக்கு, மணி 1 கதை ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்டான பொசிஷன்ல இருக்கிறாங்க. நான் மெசேஜ் பண்றேன் கயிறு இழுங்கன்னு. இழுத்துனோட அந்த இடத்துல ஒரு பொண்ணு பறந்துகிட்டு இருக்கிற. அப்ப அவங்க அப்படியே பேசிக்கிட்டே நானும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. திடீர்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஜூம்லாம் பண்ணாங்க. தெரிஞ்சிருச்சு அது பறக்குதுன்னு. ஸோ பயந்தனால அவ கண்ணுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு மிதக்குது, கால் இல்லை அப்படி இப்படின்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அண்டர்ஸ்டாண்டபிள். இருட்டுல அது தனியா அப்படி மிதக்குது பாருங்க. நான் பார்த்துட்டு என்ன கார்த்திக்னு இங்க பார்த்துனோட அங்க பின்னால பாருங்கடான்னா நம்ம டீம் தான் எல்லாம் நடிப்பானுங்களா. பார்த்துனோட எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடுறோம். ஓடினோட கார்த்திகம் ஓடியான்ட்டாங்க. ஓடி போய் ரூம்ல பூந்துட்டோம். அந்த கடைசி ரூம்ல அவரோட ரூம்ல பூந்துட்டாங்க. ஸோ அந்த கேப்ல நான் வந்து சட்டையெல்லாம் எடுத்து ஒளி வச்சுட்டேன். அந்த சட்டையெல்லாம் எடுத்து நரம்பெல்லாம் எடுத்து ஒளி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ரூம்ல இருந்தாங்க. அப்புறம் சொன்னேன் இங்கேயே இருக்க முடியாது, போய் பார்ப்போம் கார்த்திக் இன்னும் இருக்குதான்னு. சரி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் வெளியே வரோம்.
வெளியே வந்தனோட கார்த்திக் பாருங்க உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு அவங்க வந்து எட்டி பார்த்துட்டு "அண்ணே, இந்த மரத்துல இல்ல இப்ப பின்னால மரத்துக்கு போயிருச்சுனே அப்படின்னு நான் என்னோட டீம்ல பாக்குறேன் டேய் அங்க நம்ம வைக்கலையேடா அங்க யாரா வச்சு யாராவது பெர்ஃபார்ம் பண்றது ஆமா அது நம்மளோட செட்டப் இல்லையாடா அப்ப நான் சொல்றேன் "டேய் உண்மையிலே ஏதோ வந்துருச்சு போல இருக்கு வாங்கடா எங்க கண்ணுக்கு அதெல்லாம் தெரியல அவரு சொல்றாரு "என்ன, இந்த மரத்துல இல்ல அந்த மரத்துக்கு போச்சுடா அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஒரு 3 நாள் அவங்கள வச்சு செஞ்சோம் அதே மாதிரி அப்புறம் 3வது நாள் தான் வந்து இது ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்லி கேக்லாம் வெட்டி அந்த பர்த்டே கொண்டாடணும் நீங்க சொல்ற கதை அந்த மாதிரிதான் இருக்கு ஆனா உங்களுக்கு அது உண்மையிலேயே நடந்திருக்கு ஆமாங்க இது என்னன்னா சில சமயம் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாத அந்த புரியாத விஷயத்த வந்து டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீ பவர் ஓகே உண்மையிலே இருக்கியா அப்படின்னு அந்த நக்கலா பேசி அவங்கள டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணும்போது திடீர்னு காமிச்சிச்சுன்னா நம்மளால ட்ரிகர் ஆயிருக்கலாம் ஏன்னா இருக்குதா இல்லையான்னு தெரியல பட் எல்லா இடத்துலயும் இருக்கும் அது டக்குன்னு அது சரி ரொம்ப ஆசைப்படுறானுங்க பிள்ளைங்க இப்ப தம்பி கேக்குறாரு அந்த மாதிரிதான் இரியா லைட்டு பிடிச்சிக்கிட்டே இரு நல்லா இருக்கு உனக்கு பாக்குறது இப்ப பின்னால ரைட் லைட்டு எல்லாம் கரெக்டா பேக்கேஜா இருக்கு அதே மாதிரி இருக்க அப்படியேதான் இருக்கு ஆமா நிலா வெளிச்சத்துக்கு உட்காந்து பேய் கதை பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஓகேதான் மணி 7 ஒரு வலை இறங்கிருச்சு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்க இப்படி காலையில் போந்தா கூட ஆள் போய் கடலில் பாஞ்சு வேலை செய்யணும் அதுதான் கஷ்டமான வேலை ஸோ வலை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம அந்தோணி போய் படுத்துட்டாங்க நான் உட்காந்துருக்கேன் வலை ஏறினோட தான் அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் விலாக் செய்ய அப்போ போயிட்டு விலாக் செஞ்சுட்டு தெரில இன்னைக்கு எத்தனை வாட்டி வளைப்பாங்கன்னு அதனோடைய வளைச்சிட்டாங்க பட் என்னதான் தூக்கம் பத்தாம எந்திரிச்சு வந்தாலும் இது ஒரு அமைதியான ஃபீல் வந்து எப்பவுமே காலையில் நெத்திலி போட்டுக்கு வந்தால் அது ஒரு சுகம் அதை என்ஜாய் பண்ணணும் கிடைக்கும் போதே நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் ஓகேதான் முடிச்சுட்டு போயினோட இன்னைக்கு ஃபுல்லாக ஐயா கோயில் கொண்டேன் இருக்கு அங்கே என்னென்னமோ நடக்கும் உங்களுக்கு தெரியும் தானே நம்ம டீமு பார்ப்போம் இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க மணி 7:10 ஆயிடுச்சு 7:10 டைமு வளர்ந்து போய்கிட்டு இருக்கு குறியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இதுதான் சீகல் ஆளு தூங்கி ஏஞ்சிட்டாப்ல ரெடி ஆயிட்டாங்க ஓகே தூக்கம் நல்ல தூக்கம் குடு இருக்கும் அதுக்கும் ஸோ பாருங்க 7 மணிக்கெல்லாம் வெடிச்சிருச்சு ஹெச்டி ஓகே தான் மார்னிங் கைஸ் காலை வணக்கம் சார் இங்கதான் அந்த ரோபோட்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அங்கதான் ஓடுது வருது கலந்து கலந்து தானே வருது முறையா இருக்கு வரி மீன் எல்லாம் முறையா இருக்கு மூக்கு மீன் வாழை மீன் இந்த மாதிரி இல்லை அதான் காரையும் கலப்பா இருக்கு ஓகே மீன் எடுத்துட்டாங்க இதோட அவிக்க போயிடுவாங்க அவிக்கணும்
என்னாச்சு? அவ்வளவுதான், கரைக்கு போதும். ஒரே ஒரு பாட்டு தான். ஒரு பாடு வலை வச்சிட்டாங்க, வேலை முடிஞ்சு. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? நான் இன்னொரு பாடு வலை வைப்பாங்க, நம்ம ஒரு vlog பண்ணிடலாம்னு பார்த்தேன். வெயில் வெளிச்சத்துல. ஆமா. ஆனா Nice. உங்களோட பிளான்ல யாரோ செய்வன செஞ்சுட்டாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது, சேவனை எடுக்கவே முடியாது. பட் வெள்ளனையா போறது நான் ஹாப்பி. நீங்க நான் போனேன்னா இப்ப போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்த கோயிலோட உலக ஆரம்பிச்சிருவேன். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஏன்னா மீன் வந்து கொஞ்சம் குறைவா தான் இருந்துச்சு. ஸோ வந்தாங்க, பிடிச்சாங்க, 2 வக்கல் இருக்கும், கிளம்புறாங்க. ஸோ இதுக்கு மேலே வளைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கோயிலோட எல்லாம் இந்த ஐயா கோயில் வேலையாக நிறைய பேர் போயிடுவாங்க. ஸோ அதனால் கிளம்புறாங்க. ரிச் இஸ் ஓகே. மணி 7:30க்கெலாம் திருப்தி பேக் டு ஜெட்டி. இப்போ திருப்தி போகிறோம். ஸோ ஒரு 1/2 hour ஓட்டம் இருக்கும் இங்கேருந்து. 8 மணிக்கெலாம் கரையாயிடலாம்னு நினைக்கிறேன். கரையாயிட்டோம்னா அடுத்த வேலையை பார்க்கணும். கண்ணுக்கு குளிர்ச்சி என்னமோ நடக்குது. ரைட்டு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன கஞ்சியா? ரைட்டு. கஞ்சி ஆக்கியிருக்காங்க, மீன் பொரிக்கிறாங்க. ஊருக்கா இருக்கா? ஆ ஓகே. கனவா ஊருக்கா? ரைட்டு. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருவீங்களா? இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருவீங்களா? கடையில் போய் போவோமா? ஆமாம். வலையில் ஏறின மீன் அப்பயே ஆஞ்சிட்டாங்க. கொஞ்சம் கலந்து மீன் இருக்கு, கொஞ்சம் காணாங்கழுத்தி அது இதுன்னு. உரிப்பாறையா? உரிப்பாறை ஓகேதா? உரிப்பாறை வங்கடை. நம்ம உரிப்பாறை. ஏன்னா அது பின்னால உரிக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த தோலை, அதனால. மீன் வலையில ஏறினோடையே அப்பயே எடுத்து பொரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்க்கு கஞ்சி செய்யறாங்க. ஒண்ணுனாவா? அவ்வளோ மீனா? ஊமகலாத்தி பார்த்தேன். எத்தனை இருக்கோம்? ஊமகலாத்தி நிறைஞ்சிருச்சா? எத்தனை ஒரு 5 வக்கல் மொத்ததெல்லாம் ஊமகலாத்தி. ஐயோ, புடுக்கணும். ஐயா. அன்னைக்கு ஒரு நாள் 20 வக்கல் மேல ஊமகலாத்தியா? அது வாங்குறாங்களாண்ணே? அதுதான். கண்ணு தலை வால் இருந்தா ஓகே. ஆமாவா? கண்ணு தலை வால் இருந்தா வந்துடலாம். ஒண்ணு இருக்கு இல்ல, கண்ணு இருக்கு, தலை இருக்கு, வால் இல்ல. இல்ல, அது பீச்சில் உட்காந்து இருக்கோம் குணான. அது விற்க முடியாது. பேப்பாட்டெல்லாம் போச்சு. பாருங்க, இது உடங்கரை. இதெல்லாம் பரி மீன். இந்த மீன் வித்தாக்கா வந்துட்டு வேலை செய்யறவங்களுக்கு காசு. ஓகே பையா? ஓகே ஓகே. 5 எப்படி காட்டும்போது கரெக்டா தெரியுதுல்ல? ஒரு சூப்பரான மீனை உங்களுக்கு நான் காட்ட போறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல இவனை நான் அறிமுகப்படுத்துறேன். வந்தா காளா. சூப்பரா இருக்குல்ல பேரு? இவனதான் இந்தியன் சால்மன் சொல்லுவாங்க. எல்லாருமே சால்மன் ஃபிஷ்ஷை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட மீட் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அதாவது இருக்கிறதுல ரொம்ப 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 காஸ்ட்லியான மீன் தான் சால்மன் ஃபிஷ் சொல்லுவாங்க. நம்ம கடல்ல எல்லாம் அது கிடைக்காது. இங்க கிடைக்கிறது இவன் தான் இந்தியன் சால்மன். அதாவது நம்ம இதுவரைக்கும் நீங்க எத்தனை மீனை சாப்பிட்டுருப்பீங்க? அதை விட எல்லாரை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டானவன். சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இதோட டேஸ்ட் எப்படின்னு. ஒன்ஸ் இந்த மீனை சாப்பிட்டாங்கன்னா இந்த மீனை தேடி தேடி ஓடுவாங்க. இந்த மீன் எங்கேயா கிடைக்காதா, இப்போ கிடைச்சா வாங்கி சாப்பிடலாமே அப்படின்ட்டு.
ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மீன் கூட. இதுல ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கு. நம்ம அந்த சயின்டிபிக் டீடைல்ஸ் எல்லாம் போக வேணாம். மீனை பத்தி சொல்றேன். அதாவது இந்த மீன் கரெக்டான கட்டத்துல கடலுக்கு போறவன் தானே, நான் சும்மா டூரிஸ்ட் கிடையாது. சுடு தண்ணி நாங்கெல்லாம் சுடு தண்ணியில கைய விடுறவங்க. அவரு இந்தியால கடலுக்கு போறவர் தான், பெரிய பெரிய போட்டுக்கள்ல கடைசி கட்டத்துல கேன்சல் ஆயிருச்சு. ஒரு ஃப்ளோல போகுமா? அதான் சரியா வேணாச்சா? ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த மீனை பார்க்கறதுக்கே அழகா இருக்குது பாருங்க. ஐயா வாங்க, இந்த கஞ்சி எடுக்கலையா? ஆ. ஆ? சாப்பிடுங்க. என்ன சமையல்? தொட்டு அடிக்க முடியாது. சோறு கஞ்சியும் பொரிச்ச மீனுமா? சப்பாப்லாச்சானா? சாப்பிடுங்க. நம்ம வந்தான் மீ தானே. கஞ்சி ரெடி. ஊருக்கா? ஊர்ல இருந்தா வந்துட்டு இருக்கு. அவங்க வந்துட்டு ஒரு ஊறுகாய் ப்ராடக்ட் விற்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரோமோ வீடியோ செய்கிறாங்க. நான் வந்து முடி ரிப்பேர் பண்ணுற மருந்து விற்கிறேன். மருந்து இல்லை, எண்ணெய். ஸோ அதனால் நானும் இந்த கேப்பில் ப்ரோமோ செஞ்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் போடலைன்னா என்னோட எண்ணெய் தலைமுடி இந்த மாதிரி தான் ஆகும். அதனால் இப்பயே வாங்கி எண்ணெய் போடுங்க. ஓடி போயிட்டு இருக்கோம். வருவாடு வேலை முடிஞ்சு இப்ப நம்ம கஞ்சிக்கு என்னெல்லாம் சைடிஸ் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வந்த கனவா ஊறுகாய். ஷூட்டு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. சொல்லுங்க. கரைக்கு வந்துட்டோம், நல்லபடியா போயிட்டு. வருத்தம் வீடியோ எடுக்க முடியல. வளைச்ச டைம் இருட்டா இருந்துச்சு. நம்ம பகல்ல இன்னொரு பாடு வைப்பாங்கன்னு நினைச்சோம். ஆமா, கதை நடக்கல. கடவுள் என் பக்கம் இருக்கிறாரு, அதனால நீ வெள்ளையை கூட்டு வந்து விட்டுட்டாரு. நீங்க குளிச்சுட்டு வருவோம், நீங்களே அதை காலையிலேயே சொல்லியிருந்தீங்கன்னா வலைய உங்களை தண்ணியில இறக்கி அதையும் வலை கழுவுற நேரத்துல உங்களையும் கழுவி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. சூப்பரா இருந்திருக்கோம். அதை பார்க்கறதுக்கு நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. ஆக்சுவலி நம்ம சுனாமிலே சுண்டல்லாம் சாப்பிடுறோம். சுனாமின்னு இந்த டயலாக் நல்லா வரல. சுனாமில ரைட். நான் வந்து வந்தான் மீ ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டேன் பூத்தே கடையில். அது இன்னும் பிரேக்ஃபாஸ்ட், அது ஷூட் முடிக்கல. இதுக்கு மேலே தான் ப்ளாகிங்லாம் செய்யணும்னு வச்சுங்க. அதனால நான் வெயிட் பண்ணலை. நான் வந்து சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம். காளிப்பா கொண்டு வச்சேன். காளிப்பா வந்து வலை பின்னிக்கிட்டு இருக்காங்களாம். நேற்று வலை பிஞ்சிருச்சு அவங்க போட்டில். வலையெல்லாம் தைச்சிட்டு தான் வெளியாவாங்க. ஸோ அது வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அனுப்பி விட்டேன். பொண்ணு வாவ், போஸ்லாம் வேணாம், இந்த நேச்சுரல்லாம் பார்ப்பான். போஸ்ட் வேறு கொடுக்கணுமா? ஓகே, இந்த காலையில் உள்ள வேலைலாம் முடிஞ்சு அவங்கள பார்க்கறது. ஐயா கோயிலுக்கு வந்துட்டேன். இதோட வந்துட்டு கைங்க வரவங்க உள்ள வேலை செய்யறதுக்கு. நேற்று கழுவுன பானைலாம் வந்துட்டு எல்லாம் அடுக்கி வச்சிருச்சுங்க பாருங்க, நாளைக்கு காலையில் சமைக்கிறதுக்கு. ஸோ பானை கழுவுற வேலைலாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் தான் வரவங்க. அங்கே பாருங்க, காலையில் பிடிச்ச நெத்திலி காயுது பார்த்தீங்களா? இது ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் காஞ்சிரும். இதை இன்னைக்கு ராத்திரியை கூட சம்பால் செய்யலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான நெத்திலி வேணும்னா என்னோட டிக்டாக் போங்க, பயோவில் உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பாருங்க, டீம் இன்னும் சேரல, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க.
இது நட்டாங்க கோயிலுக்கு. இதோட வேலை ஆரம்பிக்கும். மோட்டர்ல இங்கேயும் அங்கேயும் ட்ருன்னு போயிட்டு ஜாமான் வாங்கிக்கிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பில்லியன்ல தான் வைக்குமா கம்பி புருசு? இந்த புருசு வாங்கிக்க முடியாது. கம்பி புருசு தான் பில்லியன்ல தான் வாங்கணும். அங்க கிடைக்கல, இப்ப இங்க வந்திருக்கோம். இங்க கண்டிப்பா கிடைக்கும். இதுதான் எங்களோட பெவிலியன். எல்லா ஜாமாவும் இருக்கும். அப்படியா? இதான் டைம் ஸ்கொயர். இந்த கடையில எல்லாம் கிடைக்கும். நல்ல பிரச்சனை இருக்கு. இது கூட ஓகே தான், செவரு கழுவுறதுக்கு. புனித வந்து ரொம்ப பர்டிகுலர். அந்த கம்பி புருஷ் வாங்குறதுக்கு இதோட 4 கடை ஏறிட்டாங்க. 4 கடை ஏறி வித்துறாங்க பாருங்க. எதா இருந்தாலும் பார்த்து பார்த்து எல்லா கடையும் போய் செக் பண்ணிட்டு தான் வருவாரு. அப்புறம் அந்த ஜாமான் கிடைக்கல என்ன செய்யுது? அது உண்மைதான். இல்லைன்னாக்கா நம்ம நேரா கம்பியில வாங்கி நம்ம சொன்ன செஞ்சிட வேண்டியதான். கம்பி வாங்கி புருஷ் செய்வீங்களா? உங்க ஸ்கில் வேற. கைய பாத்துங்க. எல்லாம் கழுவுறாங்க. எத்தனை பேரு புளிய மரத்துல இருந்து புளி எடுத்து சாப்பிட்டுருக்கீங்க? இந்தியாவில நிறைய சாப்பிட்டுருப்பீங்க. இங்க உள்ள யங் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அதான் சமைக்கிற புளி. அந்த புளி சரியான ருச்சியா இருக்குல்ல, நான் சாப்பிட்டுட்டேன். இனிப்பா இருக்கு, பழுத்துருச்சுல. மனேஷ் புடி. ஓகே, நீங்க ஊதுபத்தி வாங்க போதுங்க. ஊதுபத்தி ஐயாவுக்கு முன்ன கொளுத்துறதுக்கு அந்த பெரிய ஊதுபத்தி இருக்குமே, அந்த மாதிரி. இதுக்கு புனித எத்தனை கடை ஏறி இறங்க போது தெரியல. சந்தை நான் எழுதி தரேன் நம்பரு. என்ன பண்ணிடாது கேவாது. நம்ம ஒரு நாள் வைப்போம். ஆமா, இது ஓகேவா? அது வேணாம். தண்ணி மேலுக்கு ஒரே குறும்பு. கலிப்பா வலை பிஞ்சு போச்சு. வலை தைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நேற்று வலை பிஞ்சது, இன்னும் தைக்கிறாங்க. இன்னும் தைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னது முறைப்படியா செய்யறோம் நம்ம. எப்படின்னா இன்னைக்கு 30ஆம் தேதி விடிய விடிய நம்ம திருவிழா செஞ்சு ஆடுலாம் வெட்டி நம்ம பம்ப்ஷன் செஞ்சு சாமியெல்லாம் அடைச்சி எல்லாம் நண்பர்கள் வந்திருப்பாங்க. சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க. நாளைக்கு 1ஆம் தேதி சமைச்சு சாப்பாடு ஓடும். அப்போ 2 நாளைக்கு நம்ம வந்து முறைப்படியா பங்கூர் பாலாயில சூறா கொடுத்துருவோம். பிரச்சனை எதுவும் வராம இருக்க, எதுவும் வந்துச்சுன்னா அவங்க ஜாக பண்ணிக்குவாங்க. பிரச்சனை ஒரு 3 மணிக்கு மேல மோட்டர்ல வரும். அது பிரச்சனை இல்ல. வந்து ஒரு செட்டிலா நம்ம பங்கூர் பாலாய்க்கு ஒரு உருவாடு கொடுத்துருக்கோம். ஆமா, முறைப்படி செஞ்சிருக்கோம். வெரி குட், வெரி குட். திடீர்னு தம்பி அவங்க கேட்பாங்க, நீங்க வேண்டு பண்ணல அப்படின்றான். அப்புறம் நம்ம சூறா கொடுத்துருந்தோம் அடிச்சு முறைப்படி. முறைய கட்டுப்பாடு வச்சிருக்கீங்க. அவங்க உண்மையா வேணும். ஆனா ஐயா கொடுத்துருவோம். ஆடு சாப்பிடுறாங்களா, பிரஷர் ஏறுது, டென்ஷன் ஏறுது, புராணா வருவாரு, பல பிரச்சனைங்க வரும். அது வராம இருக்குதான் நம்ம ஒரு சேஃப்டி பண்றோம். நம்ம முன்னெச்சரிக்கை. தோரணம் கட்டியாச்சு. எல்லாம் கட்டிட்டு கொஞ்சம் கட்டவங்க நினைக்கிறேன். வேப்பில எல்லாம் கட்டிட்டாங்க. புனித வந்து லைட் எல்லாம் மாத்திட்டு இருக்கிறாரு. புனித வந்து ஒரு சகலகலா வல்லவன். லைட் செய்வாரு, சமைப்பாரு. கரண்ட் அடைச்சிருந்தா செய்வேன். திறந்து இருந்தா முடியாதா? திறந்து இருந்தா நின்ற இடத்துலயே கருப்பாவாரு அவரு.
படத்தோட ஹீரோ வந்துட்டாரு, அல்பான்சோ. இப்பதான் லேட்டா வந்திருக்கிறாரு. ஓகே, மணி 4:30 ஆயிடுச்சு, 4:35. ஸோ இன்னும் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம சுகு பாங் வந்திருக்காங்க பின்னாங்கல இருந்து. சுகு பாங், மலேசியா அர்ஜுன். அதெல்லாம் முடிஞ்சு மூட்டிட்டு தான் கேட்கணும். இன்னும் ஒயரிங் வேலை ஓடுதா? தம்பா பண்றீங்களா? ஓ, புது லைட் தம்பா பண்றீங்களா? ஓகே 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 ஓகே. இருபத்தஞ்சு தான். ஒண்ணு வந்து ஆமா பாப்பா, பாப்பா ஒரு ஒண்ணு கொண்டு போய் கோழிக்கொட்டையில வச்சிருங்க. அது பாட்டுக்கு வேஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு மேல நான் ஆடு சாப்பிட மாட்டேன். போயிட்டு வந்துடுறேன். சரி வந்துட்டாரு. சரி, இப்ப அபிஷேகம் பண்ண போறாங்க. ஐயாக்கு வந்து ஃபுல்லா அபிஷேகம் பண்ண போறாங்க. இதோட அலங்காரம் பண்ணுவாங்க. புனித பாருங்க, காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா புனித. இந்த வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். இந்த மாதிரி பொறுப்புலாம் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா இறங்கி செய்வாங்க. காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். இதுக்கு பேர் என்ன, போட்டுக்கு போறதுக்கு. இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். செம்ம தூக்கமா இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா அப்படி படுத்து தூங்கணும். ஏன் இங்க கோயில் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? ரொம்ப நன்றி. நல்லது, சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சரி, வரேன். அகைன் என்னண்ணே, மறுபடியும் சொல்லுங்க. Oh yes, yes. I was very busy there. You're fine? Yes, I'm okay. I was in Czechoslovakia for a few weeks. Baby, நான் யாரு? சிறி அங்கிள் சொல்லுங்க. இல்ல, சிறி அங்கிளா? நான் யாரு? சொல்லுமா. உங்க மூஞ்சிக்கெல்லாம் பார்த்தா பயப்படுதுண்ணே. என்னை பார்த்தா உன்னிதான் சிரிக்கும் தானே செல்லம். அப்பா செல்லம். நான் யாரு? நீங்க சொல்ல மாட்டேன். யார? ஆடா, கூட்டிட்டு போங்க. இதான் பாக்குதுன்னு என்னைய காமிக்கிறீங்க. புனிதனை பெத்த ஒரு வாட்டி தான். இப்ப பொங்க வைக்க போறாங்க. புனிதனோட அம்மா எல்லாம் வந்திருக்காங்க பொங்க வைக்கிறதுக்கு. வந்துட்டு பொங்க வைக்கிற செரமனி ஆரம்பிக்க போறாங்க. புனிதனோட பாட்டி மாம்சு பின்னால வந்து நாகம்மா கோயில் இருக்கு, அங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. Is everything okay? Excuse me. Is everything okay? Are you okay? Okay. நான் உங்கள்கிட்ட கேமரா பார்த்து கேட்கறேன். நான் உங்கள்கிட்ட தான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன் உங்களை. What is happening now? கோயில்ல நாளைக்கு சாமி கும்பிடுறாங்க, அதனால இன்னைக்கு பொங்க வைக்கிறாங்க. ரைட், ஓகே ஓகே.
ஓகே, ஹீரோயின் இப்பதான் 7 மணிக்கு வந்தாங்க. நான் தடப்பட நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு பூஜை அலங்காரம்லாம் நடக்குது. நினைக்கிறேன் இந்த கேப்ல நான் போய் குளிச்சுட்டு வரலாமான்னு யோசிக்கிறேன். முடியுது இந்த கேப்போம். இல்ல இந்த கேப்ல போய் குளிச்சுட்டு வந்தா கரெக்டா இருக்கும் தானே? நீங்களுமா? ஓகே 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 சரி. சாமி வருது, என்ன பண்றது? உங்களுக்கா நாக்குல சூட உங்களுக்கு அவச்செல்லாம் அதுக்குள்ள கிளம்புறீங்க? இல்ல சின்ன வேலை. போயிட்டு வாங்க. ஏ பூஜை எல்லாம் போட்டாங்க. அனிமலை அண்ணா ஓகே சார், எங்க பூஜை போட்டாங்க. சாமி கும்பிட்டு இருக்காங்க எல்லாரும். எப்ப நீங்க இப்பதான் வந்து ஜக்ராத்தா வந்து வந்திருக்காராம். ஜகார்த்தாலையா? குட் பாய் இருக்கிறாரு. ஓகேவா? லீவ் அதிசயமா கிடைச்சிருக்கு. அதான் பாருங்க, ஆள் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறாரு. வந்து கை கால் வந்து கொஞ்சம் வேலை செய்ய மாட்டான் அவருக்கா? அது சரிப்படுத்திடலாம் இன்னைக்கு. தூக்கம் பத்தலையா? ஓகே 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 ஓகே. தப்பு டீம் வந்துட்டாங்க. தப்பு டீம் ரொம்ப ஃபோக்கஸா இருக்கீங்க. நம்ம ஊர்ல முடிவு பாருங்க, மலேசியால பாருங்க பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா மலேசியா. ஆமா, இவங்க சுருட்டு வைப்பாங்க. சுருட்டு வீடு எல்லாம் வைப்பாங்க. ஒர்க் ஆகவே இல்லை. ஸ்டில் வந்து ஹேர் ஃபால் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. more than 2 years நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ஹேர் ஆயில் போட்டதும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். எனக்கு அந்த டெக்ஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹேர் ஃபால் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப குறைஞ்சது. ஸோ எனக்கு பர்சனலா யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆன ஒரு ஷாம்பூனா இதுதான்னு சொல்லுவேன். என்னை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க, நீ என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? நிறைய பேருக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணியும் கொடுத்துருக்கேன். இது ரியலி ஒர்த் ஆஃப் மணி. அண்ட் நான் இதுதான் ஸ்டில் கண்டினியூவா யூஸ் பண்ணுவேன்.